சொன்னவனே யானை உகத்தவனே பக்தி நலம் சொன்னவனே சுகத்தவனே மன்னவனே ஐங்கரனே சங்கரனே செஞ்சலியன் சேகரனே தத்தரனே நெந்தாரணம் பாலும் தெரிதேனும் பாகும் வருப்பமே நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்க தமிழ் மோன்றுந்தா ஓம் குருவே சரணம் திருமூலர் சுவாமியே சரணம் திருமூலர் சுவாமியே சரணம் ஓம் உலகலாம் உணர்ந்தோத கரியவன் நிலவுலாவிய நிர்மல வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிறம்படி வைத்து வாழ்த்தி வணங்கிடுவோம் ஆன்மீகம் அறிவோம் என்ற சேனலில் நல்ல குருவும் சிவ பதமும் என்ற தலைப்பில் இந்த பதிவினை சொல்வதற்கு திருவள்ளுவர் கூட்டியிருக்கிறது. இறைவனுடைய அருள் நமக்கு இருந்தால் மட்டுமே குருவின் தொடர்பு நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய குருவானவர் நல்லவரா என்பதையும் பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது நல்லதுதான். நமக்கு ஒரு குருவோடு தொடர்பு ஏற்படுகின்றதோ அந்த குருவிடம் நமக்கு இனம் புரியாத ஒரு உந்துதல் சக்தி ஏற்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற அனைத்து கேள்விகளுக்கும் தெல்ல தெளிவாக நமக்கு புரியும்படி பதிலை தருகின்றாரோ அந்த பதிலில் நமக்கு மனப்பூர்வமாக திருப்தி இன்பம் ஏற்பட்டால் அந்த குருவை நாம் நல்ல குருவாகவே எடுத்துக்கொள்ளலாம். நாம் குருவிற்கு உண்டான மரியாதை எப்போதும் தர வேண்டும். குருவிடம் அன்பாக பழக வேண்டும். நம்மிடம் ஏற்படுகின்ற அறியாமை என்ற இருளை நீக்கி நம்முடைய அறிவை தோன்றி பிரகாசிக்க செய்யக்கூடியவர் தான் நல்ல குரு. நல்ல குருவினால் நமக்கு சிவபலம் கிடைக்கும் என்பதை வலியுறுத்துகின்ற திருமந்திர பாடல் ஒன்றினை விளக்கத்தோடு கண்டு நாமும் நல்ல குருவை தேடிக்கொள்வோமாக. கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக, உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக, எல்லத்தனையும் இடைவிடாதே என்று டெல்லி அரிய சிவபதம் தானே. நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய குருவானவர் நல்லவனாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மை இறைவனோடு சேர்த்து வைத்து விடுவார். குருவானவர் நமக்கு நிறைய போதனைகள் எல்லாம் கொடுத்து நம்மை முதலில் தெரிய வைக்க வேண்டும். தெரிந்த நீரில் தான் மீன் பிடிக்க முடியும். இறைவன் என்ற மீனை நாம் பிடிப்பதற்கு நம்முடைய எண்ணம் தெரிந்த நீரோடையாக மாற வேண்டும். திருமூலர் நல்ல குருவாக நந்தியம் பெருமானை பிடித்து விட்டார். நம்மையும் நல்ல குருவை தேடிக் கொள்ளுங்கள் என்கிறார். குருவிற்கு காணிக்கையாக திருமூலர் என்ன கொடுக்க வேண்டும் என்கிறார். நம்முடைய உடல் பொருள் ஆவியை உடனே குருவிடம் கொடுத்து விட வேண்டும் என்கிறார். நம்மிடம் உள்ள உடல் பொருள் ஆவி எதை குறிக்கும் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டால் நாம் தெரிந்த மனதோடு குருவிற்கு காணிக்கையாக கொடுக்கலாம். உடல் என்பது மெய். இந்த மெய் மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு காரணம் பாசமாகும். உடல் என்பது பொருள் என்பது எது? அது நம்முடைய பசுவாகும். பசுவை ஜீவாத்மா என்றும் உயிர் என்றும் அழைக்கின்றோம். ஆவி என்பது எது? ஆவி என்பது உயிருக்கு உயிராகிய பரமாத்மாவாகும். இந்த மூன்றையும் நமக்கு சொந்தமில்லை என்று குருவிற்கு முழுமனதோடு தந்துவிட வேண்டும். குருவானவர் நம்மிடம் பெற்றதை இறைவனுக்கு சமர்ப்பித்து விடுவார். குரு என்பதை எதையும் நம்மிடம் வாங்கி அவர் வைத்துக் கொள்வதில்லை. மூன்றையும் நம்மிடம் சத்திய பிரமாணமாக பெற்றுக் கொண்ட குருவானவர் நமக்கு இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை காண்பித்து அருள்வார். அந்த இடத்தில் நாம் உறுதியாக நின்று இறை நினைவோடு தொடர்ந்து நின்றால் தெல்ல தெளிவாக இறைவனுடைய சிவபதத்தை திருவடியை அறிந்து கொள்ளலாம் என்கிறார் திருமூலர். தெளிவு என்பதே மிகப்பெரிய ஞானமாகும். இறைவனுடைய அருள் நமக்கு எப்போது கிடைக்கின்றதோ அப்போதுதான் நமக்கு தெளிவு பிறக்கும். ஒவ்வொரு மனிதரும் தெளிவு உண்டானால் மட்டுமே ஆன்மீக பயணத்தில் வெற்றியை பெற முடியும். நாம் தெளிவு பெறுவது என்பதை அறிந்து கொண்டால்தான் நம்முடைய ஜீவனை உயிரை ஜீவாத்மாவை அறிய முடியும்.
நம்முடைய சிவனை அறிந்து கொண்டால்தான் சிவனை அறியக்கூடிய தெரிவு நம்மிடம் உண்டாகும். சிவனை நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் சிவமாக முடியும். நாம் தெளிவு அடையாதவரை நம்முடைய சிவனையும் அறிய முடியாது. நம்முடைய சிவனையும் நாம் அறிய முடியாத போது நாம் சிவமாக முடியாது. நாம் சிவமாக முடியாத போது நாம் மீண்டும் மீண்டும் பிறவியை எடுத்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் குறிப்பிடுகின்றார் திருமூலர். திருமந்திர பாடல் ஒன்றில் அந்த பாடலை விளக்கத்தோடு வந்து நாமும் சிவமாவதற்கு முயற்சி செய்வோமாக. தெரிவு அறியாதால் சிவனை அறியார், தெரிவு அறியாதால் சீவனும் ஆகார், தெளிவு அறியாதால் சிவமாக மாட்டார், தெளிவு அறியாதவர் தீரார் பிறப்பே. ஆன்மீக பாதைக்கு அஸ்திவாரமாக இருப்பது தெளிவு. இந்த தெளிவு நம்முடைய உள்ளத்தில் உதயமானால் மட்டுமே நாம் ஆன்மீகத்தில் வெற்றி கனியை பறிக்க முடியும். இறைவன் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு சரியான பதிலை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு சட்டென்று தெளிவு பிறந்துவிடும். நமக்கு தெளிவு பிறந்து விட்டால் நமக்கு சரியான ஞான பாதையும் புறப்பட்டுவிடும். நமக்கு சரியான ஞான பாதை புறப்பட்டு விட்டால் நாம் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே நாம் எளிதில் சென்று விட முடியும். நாம் தெளிவை அறிந்து கொண்டால் சிவனை அறிந்து கொள்ளலாம். நாம் தெளிவை அறிந்து கொண்டால் சீவன் ஆகிய உயிரை அறிந்து கொள்ளலாம். நாம் தெளிவை அறிந்து கொண்டால் சிவமாகலாம். நாம் தெளிவை அறியாத முடியாத போது நாம் எதனையும் அறிந்து கொள்ள முடியாது. எதனையும் நாம் அறிந்து கொள்ள முடியாத போது நாம் மீண்டும் மீண்டும் பிறவியை எடுத்துக்கொண்டேதான் இருக்க வேண்டும். நாம் சிவம் ஆகாதவரை பிறவி என்ற பிணி நம்மை விட்டு தீராது என்கிறார் திருமூலர். ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும் என்பர் அறிவில்லாதவர். ஐம்புலன்களையும் அடக்கினால் அமரரும் அங்கு இல்லை. ஐம்புலன்களையும் அடக்குவது என்பது சாதாரண காரியமும் அல்ல. அதனால்தான் ஐம்புலன்களையும் அடக்காத அறிவை அறிந்து இருந்தானே என்கிறார் திருமூலர். இதற்குண்டான திருமந்திர பாடல் ஒன்றினை விளக்கத்தோடு காண்போம். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவில்லார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கு இல்லை. அஞ்சும் அடக்கில் அசேதமான நின்றிட்டு அஞ்சும் அடக்க அறிவு அறிந்தேனே. விளக்கம்: நம்முடைய ஐம்புலன்களாகிய மெய்வாய்